கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட சகோதர சிநேகம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சகோதர சிநேகம். பிரியமானவர்களே, தேவனுடைய வேதம் அன்பை போதிக்குது. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனிதனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை நாம் அவரிடத்தில் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்கிற இந்த சிநேகம் சகோதர சிநேகம். தேவனுடைய சபைக்குள்ளே நாம் எப்படிப்பட்ட ஒரு சகோதர சிநேகத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் தாமே இந்த நாளிலே தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளின் செய்திகளை மிக கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிய சபைக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறாரு, ஒருவரில் ஒருவர் நாம் சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்போது சகோதர சிநேகத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது நீங்கள் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ராஜரீக பிரமாணம். தேவனுடைய சபையில் இந்த நாட்களில் அன்பு குறைந்து போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா சபைக்கு வருவாங்க, பக்கத்தில் யார் இருக்கிறானே தெரியாது, ஆராதனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்விதமான ஒரு அமைப்பு சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அமைப்பாக இருக்காது. கொஞ்சம் ஒருத்தர் பழகி பேசி ஐக்கியம், ஃபெலோஷிப்பு இதுக்குள்ளே வரும்போது தான் இந்த சகோதர சிநேகத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். இந்த சகோதர சிநேகம் நமக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய பலனை நமக்கு கொண்டு வர இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ அன்பு. ஒரு நாள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் மனம் போல வாழ்ந்தோம். இன்றைக்கி ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அப்படியே சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவ அன்பு வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டர் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இங்கே புதிய கட்டளை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய புதிய கட்டளை. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று எதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நாம் வச்சிருக்கிற அன்பு, தெய்வீக அன்பு, அகாப்பே அன்பு. மனுஷிக பிரகாரமான அன்பில் ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்க, அதனால் அவங்கள நேசிக்கிறோம் இல்லை, அது அல்ல. இங்கே நாம் தெய்வீக அன்பு தேவனாலே உண்டானது. ஆகவே இந்த தெய்வீக அன்பை நாம் தேவனுடைய சபையிலே வெளிப்படுத்தணும். இதுதான் இன்றைக்கு சத்துரு அதிகமாக தாக்குகிறான். இந்த அதிகமான ஒரு தாக்குதல் எதுலன்னா, இந்த சகோதர சிநேகத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு பலவிதமான கசப்பு, வெறுப்பு, கோபம், சண்டைகள், அடிதடி, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவ அன்பு குறைந்து போகிறதை பார்க்கிறோம். அநேகர் இந்த சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க முடியாததினாலே அவர்கள் தேவனுடைய சபையை விட்டே பிரிந்து போகிற வேதனையான பரிதாபமான சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்போது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று எபிரேயர் 13:1 சொல்கிறார். அப்போது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒருவர் மேல் ஒருவர் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறாரு, இந்த 1 பேதுரு 1:22, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்போது சகோதர சிநேகத்திலையும் ஒரு மாய்மாலம் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று ஆதி சபை, ஆதி அப்போஸ்தலர் பேதுரு எழுதுகிறத பார்க்குறோம். அப்போ ஆதி சபையிலே இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு.
உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி நம்ம ரோமரில் வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம் உங்களுடைய சகோதர சிநேகம் மாயமற்ற சகோதர சிநேகம், மாயமாலம் இல்லாதது. சிலர் சொல்லுவாங்க, உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சகோதர சிநேகத்தில் நம்ம அப்படி இருந்துடவே கூடாது. உண்மையான அன்போட ஊக்கமாக நம்ம அன்பு கூறுகிறவர்களாக மாய்மாலம் இல்லாத சகோதர சிநேகத்தை நாம் வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்போ மாயமற்ற சகோதர சிநேகத்தை நான் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் இங்கே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது, பாருங்கள், பல படிகளை அங்கே பேதுரு சொல்கிறார். பேதுரு என்ன சொல்கிறார்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மாயமற்ற சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னால், இங்கே 1 பேதுரு 1:22 வாசிக்கிறோம், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. அருமையானோர்களே, தேவ ஆவியானுடைய பலத்தினால மட்டும்தான் மாய்மாலம் இல்லாத சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த முடியும். ஆவியானவர் இல்லாமல் நம்ம மாம்ச பலத்தில் நம்ம செய்யும் பொழுது தான் அது மாய்மாலமான ஒரு சகோதர சிநேகமாக போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும்? தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுதல். ரெண்டாவது என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஆவியானுடைய பலத்தினாலே ஆண்டோடைய வசனத்தின்படி நாம் நடக்கிறவங்களாக இருந்தால் நம்ம மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவங்களாக இருப்போம். அவங்க சரியில்லைங்க, இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம மற்றவங்களை நியாயந்திருக்கிறத விட தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்மளை நியாயந்திருக்கணும். என்னுடைய சகோதர சிநேகம் மாயமற்றதாக இருக்கிறதா, மாய்மாலம் இல்லாததாக இருக்குதா? அப்போ நான் தேவ ஆவியானவரை சார்ந்திருக்கிறேனா, நான் தேவ வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, நான் இதில் தவறுவேனானா எனக்கும் மாய்மாலமான ஒரு சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆபத்து இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இப்போ இன்றைக்கு ஏன் சகோதர சிநேகம் இல்லை? இன்றைக்கு ஏன் சபைகளில் மாய்மாலம் காணப்படுகிறது? அங்கே தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற அனுபவம் குறைவுபடும் போது மாய்மாலம் வந்துடுது, அன்பு குறைவு வந்துடுது, சுயநலம் வந்துடுது, தியாகம் இல்லாமல் போயிடுது. இங்கே சகோதர சிநேகம் உங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக என்று வாசிக்கிறோம். அப்போ ஆத்துமா சுத்தமாக இருந்தால் தான் சகோதர சிநேகம். அங்கே கரைப்பட்டுட்டு ஆத்துமா கரைப்பட்டுட்டுன்னு சொன்னால் அங்கே நாம் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற முடியாமல் போயிடும். ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக ஜெபிக்கிற பிள்ளைகள் எதற்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே, தேவ ஆவியின் பலத்தினாலே தேவ ஆவியானவரை சார்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் நடக்க வேண்டும். ரெண்டாவது, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தங்களுடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, சுத்த இருதயத்தோட ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிறவர்களாய். இன்றைக்கு அன்பு குறைந்து போகிற ஒரு காலம், அன்பு தணிந்து போகிற காலம், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிற ஒரு காலம், ஒருவரை ஒருவர் பகைக்கிற ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் தேவனுடைய சபையை பாதுகாப்பாராக. அப்போது ஊக்கமாய் அன்பு கூறுதல். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் சபைகளில் இப்படிப்பட்ட மாய்மாலமான ஒரு சகோதர சிநேகம் அப்படின்னா, முதலாவது பொறாமை. என்னுடைய முதல் காரியம் என்னது? பொறாமை. நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். யாக்கோபு, ஸோ ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 37 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருத்தர் அதிகமாக ஒருத்தரை பாராட்டுறாங்க அப்படின்னா எல்லா பாராட்டு. சவுலுக்கு அதே பொறாமை வந்துச்சு தாவீதின் மேலே. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு சொன்ன உடனே, ஓ, நான் ராஜா, என்னை விட இன்னைக்கு வந்த இவனுக்கு இவ்வளவு பாராட்டா, இவ்வளவு புகழா? பொறாமை தன்னாலே வந்துருச்சு. அங்கே தகப்பன் பலவர்ணமான அங்கிய யாக்கோபு யோசேப்புக்கு போட்டு விடுறான். மற்ற 10 பேருக்கும் பொறாமை வந்துடுது. தனக்கு இல்லாத ஒன்று இன்னொருவருக்கு இருக்கும் பொழுது, தன்னை விட மற்றவர்கள் பாராட்டப்படும் பொழுது, தன்னோட இல்லையா ஒருத்தர் நல்ல பாடுகிற தாளந்து இருக்கும், பாடுகிற தாளந்து இல்லாத ஒருத்தர் அதை கண்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய சபையில் ஆண்டவரே, நீர் எல்லா வரங்களையும் உடையவர்களை நீர் கொண்டு வந்து உம்முடைய சபையை நீர் ஆண்டவரே ஒரு பூரணமுள்ள ஒரு சபையாக
தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பயனுள்ள ஒரு சபையாக மாற்றுகிறீர் என்று நம்ம தேவனை துதிக்கணும். எனக்கு பாட முடியல, எனக்கு மியூசிக் போட தெரில, இன்னொருத்தர் மியூசிக் போடுறாங்க அப்படின்னா அந்த மியூசிக் போடக்கூடாது, இந்த மியூசிக் போடக்கூடாது, இந்த மியூசிக்கை தான் போடணும், பாட்டு இப்படி பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது. பலவிதமான எதிர்ப்புகளை, கசப்புகளை, வெறுப்புகளை அங்கே அள்ளி வீசுகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். அவர்களை கண்டு சந்தோஷப்படணும். பரவாயில்லையே, நல்ல ஒரு முன்னேற்றம் சபையில் வருது, இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களை இன்னும் ஆவிக்குரியவர்களாக எடுத்து நிறுத்துவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். குறிப்பாக ஒருத்தர் நல்ல செய்தி எடுப்பார், அப்போ அவருடைய செய்தியின் மூலமாக சபை உயிர்ப்பிக்கப்படலாம். அப்போ அந்த நல்ல செய்தியை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு போல பொறாமப்படுது. ஆகவே சபையிலே பொறாமை மிகப்பெரிய ஒரு சகோதர சிநேகத்துக்கு எதிரியாக இருக்கிறது. முதல் எதிரி எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த பொறாமை. இதெல்லாம் ஒருத்தர் சபையில் ஃபேன் வாங்கி போட்டார், ஒருத்தர் ஃபேன் வாங்கி போட்ட உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் எப்படிங்க ஃபேன் வாங்கி போடலாம், அப்போ எல்லாரும் அவரைத்தானே பாராட்டுவாங்க, எல்லாரும் அவரைத்தானே பெருமையாக நினைப்பாங்க, எல்லாரும் அவரைத்தான். ஏன் அவர் ஃபேன் வாங்கி போட்டவர் தான் ஃபேன் வாங்கி போட்டதையே வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி பயந்து செய்கிறாரு. இவர் கேட்குறாரு, யார் வாங்கி போட்டது? பிரச்சனை என்ன? நமக்கு பாராட்டு கிடைக்காது, நம்மளால் ஃபேன் வாங்கி போட முடியல, இன்னொருத்தர் போடுறாங்க, சந்தோஷம், ஆண்டுடைய சபையில் ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படாமல் அங்கே போட்டி, பொறாமை, சகோதர சிநேகத்தை எளிதாக சத்துரு அங்கே நிர்மூலமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். சுயநலம். ரெண்டாவது, சுயநலமான ஒரு வாழ்க்கை, தனக்கு ஆதாயம், தனக்கு என்ன லாபம். இவ்விதமாக தேவனுடைய சபையில் சகோதர சிநேகத்தை கெடுக்கிற ரெண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா சுயநலமான வாழ்க்கை. பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தீமோத்தேயுவை குறித்து சொல்லும் பொழுது, தங்களுக்குரியதை தேடாமல் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிறவன் என்று சொன்னார். சுயநலமான கிறிஸ்தவ என்ன செய்யுது அப்படின்னா அங்கே சகோதர சிநேகத்தை உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். பொறாமை. ரெண்டாவது, சுயநலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதன் மூலமாக என்ன வருது? இன்னும் தனக்கு என்ன ஆதாயம், சபையிலிருந்து தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும். அப்போ என்ன செய்வாங்க, யாராவது தன்னை பார்க்க வரல, தன்னை விசாரிக்கலை அப்படின்னா உடனே அவங்க குறை சொல்கிறவங்களா மாறும். சுயநலம் உள்ளவர்கள், ஆதாயத்துக்காக வருகிறவங்க. 2 கூட்டம் சபையில் இருக்கும். ஒன்று, தேவனுடைய சபைக்காக தங்களையே அர்ப்பணிக்கிறவர்கள். இன்னொன்று, தேவனுடைய சபையிலேருந்து என்ன ஆதாயம் கிடைக்கும், எனக்கு என்ன பிரயோஜனங்க, எனக்கு நல்லா ஜெபம் பண்ணணும், சபையில் என் பேரை எல்லார் பேரையும் சொன்னாங்க, என் பேரை சொல்லலை, அவங்களுக்கு கோபம் வந்துடும். இவ்விதமாக தேவனுடைய சபையிலே தங்களுக்கு ஆதாயம், இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எல்லாரும் போய் பார்க்கணும், எல்லாரும் உதவி செய்யணும். ஆனால் அவங்க யாரையும் போய் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அப்போ நம்முடைய பகுதியிலே சுயநலம் காணப்படும் பொழுது தேவனுடைய சபையில் எனக்கு ஆதாயம் கிடைக்கணும், என்னையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், என்னையே விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும், அதை தவறி வேறு யாரையாவது அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இவங்களுக்கு கோபம் வந்துடும். பிரியமானவர்களே, சுயநலம், தனக்குரியவைகளை தேடுகிறவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிற சுயநலக்காரர்களாலே சகோதர சிநேகம் தேவனுடைய சபைக்குள்ளே அங்கே நிர்மூலமாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சத்துரு மூன்றாவது என்ன செய்கிறான்? தவறான கண்ணோட்டம். ஒவ்வொன்றையும் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு கூட சத்துரு என்ன செய்கிறான்? அவன் சந்தேகப்பட வைக்கிறான். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் இருமுறாரு அப்படின்னா வச்சுக்கிடுங்க, ஐயோ நல்ல ஒரு எண்ணம் இருந்தால் என்ன சொல்லுவோம்? பாவம், அவருக்கு ஏதோ சளி பிடிச்சிருக்கு போல நினைப்போம். அல்லது அவரை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்னா, நான் அந்த வழியாக நடந்து வரேன், என்னை கண்டவுடனே ஒரு மாதிரி இருமுறான், ஒரு மாதிரி செருமுறான் அப்படின்னு சொல்லி இந்த திருநெல்வேலி பாஷையில் சொல்லுவாங்க, என்ன ஒரு மாதிரி செருமுற அப்படின்னு. ஐயோ பாவங்க. இது தவறான கண்ணோட்டங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல். ஸோ இப்படிப்பட்ட இந்த காரியங்களை சபைக்குள்ள என்ன செய்கிறான்? சத்துரு கொண்டு வருகிறான். ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, கேள்விப்படுகிற எல்லாவற்றிலும் நன்மையானதை உருவாக்கப்பார், தீர விசாரிக்காமல் நீ ஒன்றையும் நிர்ணயம் பண்ணாத. நம்மளே யோசிக்கிறது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான், இதனால தான் இப்படி பண்ணுறாங்க, இதனால தான் இப்படி செய்கிறாங்க என்று சொல்லி தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான கண்ணோட்டம், இது லேக் ஆஃப் நாலேஜ். அப்போ நமக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனே போய் இந்த மாதிரி இந்த காரியத்துக்கு என்ன அர்த்தம், அல்லது இப்படி ஒரு காரியம் சொன்னீங்களே, எதுக்காக அதை சொன்னீங்க, எனக்கு புரியலை அப்படின்னு போய் தாழ்மையாக கேட்குறதுக்கு
நாம் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம தாழ்மையாக கேட்குறதுக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? இதனால தான் இப்படி செய்கிறாங்க, இதனால தான் இப்படி ஒரு தவறான கண்ணோட்டம், அது நிமித்தமாக ஒரு மாம்ச பிரகாரமான சிந்தை, இறுதிய கடினம், அது கசப்பாக, வெறுப்பாக, கோபமாக ஒரு காலகட்டத்தில் அது சண்டையாக. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நாளாக. நீங்கள் தொடர்ந்து இப்படியே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் பல நாளாக கவனிச்சிட்டே இருக்கிறேன். நீங்கள் இப்படியே தான் செஞ்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்க அப்படி நினச்சி செஞ்சுருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க அந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்ததுனால இந்த சகோதரனுக்கு அந்த சகோதரனுக்கு இடையிலே சத்துரு தந்திரமாக தவறான புரிந்து கொள்ளுதலை கொண்டு வந்து விதமாக அவன் கெடுத்து போடுகிறத பார்க்குறோம். இன்னும் சகோதர சிநேகம் கெட்டு போகிறதுக்கு அன்பு குறைச்சலான பல காரியங்களை பார்க்குறோம். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், நம்மளை பார்க்கவே வராட்டாலும் ஐயோ பாவம் என்ன சூழ்நிலையோ அப்படின்னு நினச்சிட்டா பரவாயில்ல. நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறேன், என்னை கூட வந்து பார்க்க வரல அப்படின்னு நினச்சா போச்சு. அங்கே சகோதர சிநேகம் கொலாப்ஸ் ஆகி போகும். அப்போது விதமாக ஒவ்வொரு காரியத்திலும் சகோதர சிநேகம் நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? சகோதர சிநேகத்தை மாயமற்ற சகோதர சிநேகத்தை கட்டி காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஊக்கமாய் அன்பு கூறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை உண்மையிலே நடைமுறைப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறாங்க. இது யாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோன்னா யோனத்தானுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். யோனத்தானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு உண்மையான சகோதர சிநேகத்துக்கு எடுத்துக்காட்ட நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் தாவீதையும் பார்க்குறோம். யோனத்தானும் தாவீதும் எப்படி சிநேகிச்சாங்கன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிற தன் உயிரை போல சிநேகித்தான். 1 சாமுவேல் 18 அதே அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். அப்போ யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாக இசைந்து இருந்ததுன்னு அந்த 1 சாமுவேல் 18:1 வாசிக்கிறோம். தன் உயிரை போல சிநேகித்தான். ஒன்றாக இசைந்திருந்தது, உயிரை போல சிநேகித்தான். இதுதான் உண்மையான சகோதர சிநேகம். இந்த உண்மையான சகோதர சிநேகத்தை சபையில் நிலைநாட்டுவதற்காக தேவன் அந்நியோன்யம் அப்படிங்கிற வார்த்தையை அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அந்நியோன்யத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்நியோன்யம், ஃபெலோஷிப், ஐக்கியம். தாவீதும் யோனத்தானும் உயிரை போல சிநேகித்தார்கள். அவர்கள் எப்படி சிநேகித்தாங்க அப்படின்னா ஆத்மா ஒன்றாய் இசைந்திருந்தது. இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஏக அன்பும் ஏக இருதயமும் ஏக சிந்தையும் இசைந்த ஆத்துமாக்களும் உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். தேவனுடைய சபையில் சகோதர சிநேகம் உள்ளவங்களா நம்ம இருப்போமானா தேவனுடைய சபையை நடத்துகிறவங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்களா இருப்போம். இங்கே தன் உயிரை போல சிநேகிக்கிற அருமையான ஒரு யோனத்தான் ஒரு நல்ல ஒரு இருதயம், ஒரு நல்ல ஒரு அன்புள்ள ஒரு இருதயம். சிலரை பார்த்தீங்கன்னா வாலிப வயதில் எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. பெற்றோரோட எப்படி இருப்பாங்கன்னா அப்பாக்கிட்ட பார்த்தீங்கன்னா தகப்பனும் மகனும் அப்பாக்கிட்ட சீரத்தான் செய்வாங்க. சண்டை, தகப்பனும் மகனுக்கு சண்டையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் அந்த யோனத்தான் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில் வீட்டுக்கு வெளியே தாவீதோட நல்ல க்ளோஸாக இருக்கிறான். அதே நேரத்தில் வீட்டுக்கு உள்ளேயும் தகப்பனோட எப்படி இருக்கிறான் அப்படின்னா அதை தாவீதே சாட்சி கொடுக்குறார். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தாவீது என்ன சாட்சி கொடுக்குறார் யோனத்தானை குறித்து? இப்போ சவுலும் யோனத்தானும் இறந்து போயிட்டாங்க. அதை நினச்சி தாவீது புலம்புறாரு. அப்போ புலம்பும்போது யோனத்தானுடைய ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறார். 2 சாமுவேல் 1:23 அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். தாவீது சொல்றாரு சவுலும் யோனத்தானும் உயிரோடு இருக்கையிலே பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். சவுலும் யோனத்தானும் யாருன்னா சவுல் தகப்பன், யோனத்தான் மகன். ஒரு தகப்பனும் மகனும் எப்படி இருக்காங்க அப்படின்னா பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். அப்போ ஒரு வாலிப வயதில் ஃப்ரெண்டுங்கிற முறையில் தாவீதோடு கூட உயிராக இருக்கிறான். வீட்டில் தகப்பனுங்கிற முறையில் தகப்பனோடு கூட ரொம்ப ஒரு அழகாக ஒரு பாருங்கள், ஒரு மகன் தகப்பனை நேசித்து ஒரு அன்புள்ள ஒரு குடும்பத்தை சவுளுடைய குடும்பத்தில் பார்க்குறோம். உண்மையிலே இது ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியம். வாலிபர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம், ஒரு எழுப்புதல், ஒரு சவால். என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகணும்,
அப்பா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். அது யோனத்தான் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய சாட்சி. அந்த சகோதர சிநேகத்தை அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே வெளிப்படுத்துகிறாரு, தகப்பன்கிட்டே வைக்கிறார். ஒரு சகோதரனை போல தகப்பன்ட பிரியமும் இன்பமுமா இருக்கிறாரு. தாவீதுட்டையும் ஒரு ஆத்மாவை போல உயிரை போல நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு இருதயத்தை, ஒரு நல்ல முன்மாதிரியை நாம் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் இடத்துல நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்டவங்களாக நம்ம காணப்படுவோமானா நிச்சயமாக நாம் தேவனுடைய சபையிலே பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் காணப்படுவோம். இந்த பாருங்கள், இந்த சகோதர சிநேகம் எப்படிப்பட்டதுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்படும்படி ரோமாபுரிக்கு கொண்டு போகப்படுகிறார். விலங்குகள் இடப்பட்டு, கைகளில் விலங்கு இடப்பட்டு ரோமாபுரிக்கு அவர் கொண்டு போகப்படுகிறார். ரோமாபுரிக்கு போகும்போது அங்கே என்ன நடக்குது, அவரை கொண்டு அங்கே என்ன நடக்கும் தெரியாது. பவுலுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சோர்வு, பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு மன வேதனையான காலகட்டம். அங்கே என்ன நடக்கும், ஒரு தலையை வெட்டுவாங்களா, என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க, பயந்த ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலைமையில் கைதியாக பவுலை ரோமாபுரிக்கு கொண்டு போகும்போது அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 28:15. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். ஒரு காலகட்டத்தில் பவுல் ரோமாவில் ஊழியம் செய்தார். ரோமாபுரியில் ஊழியம் செய்து அநேகரை ஆதாயப்படுத்தினார். அப்படி ஆதாயப்படுத்தினதில் ஒருத்தர் தான் அடிமையாகிய ஒனேசிம். இப்போ இந்த பவுல் ரோமாபுரியில் ஒரு சபையே ஆரம்பிக்கப்பட்டுடுச்சு. இப்போ பல வருடங்கள் கழித்து அதே ரோமாபுரிக்கு கைதியாக விலங்கிடப்பட்டு பவுல் வாரார். இந்த செய்தி அந்த ரோமாபுரியில் இருக்கிற சபைக்கு எட்டுது. அதை கேள்விப்பட்ட அந்த விசுவாசிகள் சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, பவுலுடைய வரவை எதிர்பார்த்து ரோமாபுரியில் காத்திருக்கல, பவுலை எதிர்கொண்டு போகும்படி சிலர் அப்பியபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் அவனை எதிர்கொண்டு போனார்கள். விசுவாசிகள் எவ்வளோ ஒரு சகோதர சிநேகத்தை இங்கே வெளிப்படுத்துகிறாங்கன்னு காட்டுறோம். இங்கே நம்ம என்ன அழகாக பார்க்குறோம், பவுல் மேலே இருந்த அன்பு, அந்த ஊக்கமான அன்பு, அந்த சுத்த இருதயத்தோடு கூட உள்ள அந்த அன்பை பார்க்குறோம். பவுலை தேடி ஓடுறாங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுமா, பவுல் அவர்களை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். ஒரு சோர்ந்து போன ஒரு பவுலை உற்சாகப்படுத்த யாரால முடிஞ்சது? அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர், வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வு வரும் பொழுது அவரை உற்சாகப்படுத்த இந்த சகோதர சிநேகத்தை தேவ ஆவியானவர் பயன்படுத்தினார். இந்த சகோதரர்களை கண்ட உடனே பவுல் அவர்களை கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். இவ்வளவு தேடி வந்துட்டாங்களே, நம்ம மேலே இவ்வளவு அன்பாக இருக்கிறாங்களே, நாம் பிரயாசப்பட்ட அந்த பிரயாசம் வீணாக போகலை. இந்த ரோமாபுரியில் ஏற்படுத்தப்பட்ட சபை ஜீவனுள்ள சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் உற்சாகப்படுகிறத பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சபையில் சோர்ந்து போகிற தேவ ஊழியர்களை நாம் தைரியமடைய பண்ணுறவங்களா இருக்கிறோமா, அல்லது இருக்கிற பலனையும் நாம் அவர்களிடத்துலேருந்து கெடுத்து போடுகிறவங்களா நம்ம இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவ்வளோ பெரிய ஊழியக்காரனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சகோதரர்கள் போய், கர்த்தருடைய பிள்ளைகள் போய் அவருடைய அந்த சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்தின உடனே பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். கர்த்தர் தாம் இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசி வராங்க, உங்களை அவ்விதமாய் பலப்படுத்து வராங்க. தேவனுடைய சபையில் ஊக்கமான அன்பு கூறுங்க. கொஞ்ச காலம் இந்த பூமியில் இருக்க போகிறோம், நித்திய காலம் நாம் பரலோகத்தில் வாழ போகிறோம். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறலைன்னா காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? கசப்புகளை விட்டுருவோம், மன்னிக்க வேண்டியதை மன்னிச்சிருவோம். ஒருத்தரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது, யாரும் நம்மளை மட்டம் தட்ட முடியாது. நாம் தேவனோடு இருப்போமானா தேவன் நம்மளை உயர்த்துவார், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். யார் பராமப்பட்டாலும் பரவாயில்லை, அவர்களை நீங்கள் அன்பு கூறுங்க, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. யார் உங்களுக்கு எதிராக ஏற்றுனாலும் நீங்கள் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். கர்த்தர் தாமே உண்மையான சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்களும் அனுபவிங்க. நீங்கள் இருக்கிற சபைக்கும் உங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறவங்களாக காணப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா?
எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் பேசும், இடைப்படும், அவர்களை பலப்படுத்தும், ஊக்கமான அன்பை, சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த உதவி செய்வீராக. தோற்றுப்போன வேலைகளெல்லாம் மன்னியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்லே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் அநேக செய்திகளை அங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. அது எங்களை உற்சாகப்படுத்தும். எந்த கேள்வி, எந்த சந்தேகம் இருந்தாலும், எந்த ஜெப குறிப்பு இருந்தாலும் நீங்கள் அந்த கீழே கொடுக்கப்பட்ட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் எப்பவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.